Dear students, I am Malar. In the video la nama convolution related Anna University question பார்க்கலாம். Find the convolution sum of x of n equal to r of n. இங்க r ங்கிறது என்ன RAM signal. Okay, RAM signal குறிக்கும். And h of n equal to u of n. u of n na unit function. Okay, அப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா RAM signal வந்து இன்புட்டா கொடுத்திருக்காங்க, யூனிட் ஃபங்க்ஷனை இம்பல்ஸ் ஃபங்க்ஷனா கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் த given data. given data நம்ம அப்படியே எழுதி இருக்கோம். x of n க்கு வந்து x of n வந்து equal to r of n. இப்போ x of n in terms of u of n, அதாவது r of n நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், u of n சேஞ்ச் பண்ணோம்னா n into u of n. ஓகே, h of n equal to u of n கொடுத்திருக்காங்க. கன்வல்யூஷன் ஃபார்முலா எழுதி இருக்கோம். ஃபார்முலா என்னது? summation k equal to minus infinity to infinity x of k h of n minus k. ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம k சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல k u of k இல்லையா, அதான் அங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம n-க்கு பதிலாக n minus k சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ n minus k. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல கன்வல்யூஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். x of k கன்வல்யூஷன் of h of n minus kங்கிறது அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம லிமிட் பார்க்கலாம். u of k u of n minus k. ஓகே, இப்போ லிமிட் பார்க்கும்போது u of k இப்போ k equal to 0 இல்லையா, தட் இஸ் என்னவா மாறும்? இப்போ இதே கம்பேர் பண்ணும்போது k equal to 0, அதாவது k minus 0 equal to 0ன்னு எடுத்துக்கலாம், k equal to 0. ஓகே, இது வந்து ஒரு லிமிட். இந்த இடத்துல இப்போ ரெண்டாவது எடுத்துக்கலாம், n minus k equal to 0. அப்போ k தானே நம்ம எடுக்கணும், மைனஸ் k எப்படி இருக்கட்டும் மைனஸ் n, அதாவது k equal to n. அப்போது k from 0 to n, k vary from 0 to n. ஓகே, 0 அதர்வைஸ். இப்போ அந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம் x of k h of, இது வந்து u of k. லிமிட் நம்ம எழுதியிருக்கோம். அப்படின்னா நமக்கு கன்வல்யூஷன் ஃபார்முலாவில் உள்ள x of k h of n minus kங்கிறது எப்படி மாறும்? k when 0 to k வேரியபிள், இது வந்து k வேரியபிள். ஓகே, k vary from 0 to n for 0 otherwise. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். இதான் நமக்கு ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தோம். இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னவா மாறும் பாருங்கள். ஈக்குவேஷன் வந்து 1 எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். லிமிட் சமேஷனோட லிமிட் வந்து 0 to n இல்லையா, இந்த இருக்குல்ல, இதோட லிமிட் 0 to n, இதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 0 to n k, அதோட வேல்யூ வந்து k, ரேஞ்ச் ஃப்ரம் k. இப்போ இது வந்து நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது இதுக்கு மீனிங் என்ன? k equal to 0. அப்போ 0 + 1 + 2 + அப்படி நமக்கு போய்கிட்டே இருக்கும் இல்லையா, 2 + 3 + போயிட்டு இருக்கும்போது அதோட சிம்பிளாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா ஓகே, n into n + 1 divided by 2 into u of n. இதுதான் நமக்கு தேவையான ரிக்வயர்ட் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.